அவசியம் வர்றேன். இரு கேட்டுருவோம். தம்பி வணக்கம் தாத்தா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. யார் வீட்டுக்கு வந்திருக்கப்பா? கைலாச மகள்ல அதோட மயங்கையா? அதானே பார்த்தேன். சின்னதில் பார்த்து மூஞ்சி அச்சுக்குள்ளையாம இருக்கப்பா. அச்சுக்குள்ளையாமையா? சரியான லூசு பையில இருப்பாங்களோ. வரேன் தாத்தா. போயிட்டு வாயா. நல்ல வேலைக்கு. ஏய் வாப்பா. வணக்கண்ணே. என்ன ஊருக்கு புதுசா? ஆமாண்ணே. யார் வீட்டுக்கு வந்திருக்க? கைலாச வீட்டுக்கு தானே. எந்த கைலாசம்? கைலாசம் பெரியருப்பு பையன் இருக்கார்ல, தாத்தா இருக்கார்ல, அவரோட பேரனே. ஏய் இங்க வாயா. என்னண்ணே? உன்னை பார்த்தா கலாணி பையனக்கா இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நானும் உங்க குரூப் தான். ஏய் என்ன உன்னோட இங்கிலீஷ் சேர்த்துக்கு இருக்க? 245 148. நீ நானும் உங்களை மாதிரி போலீஸ்காரன்டா. அப்படியா? உங்க எஸ்ஐ தான் இந்த ஊருக்கு என்ன வேகு பார்க்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஏய் வாக்க வந்திருக்கியா? பக்கத்துல ஆள் இருக்காங்கள. நான் எங்க வந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது. சொல்ற புரியுதா? கரெக்டா கண்டுபிடிக்கணும். என்ன ஆதியாரியா மொத்தமா கிளம்பிட்டீங்க? வெளியூர்ல இருந்து மலையாள கூட இங்க வராருல, அதான் கூப்பிட போறோம். சரி போங்க. மதுரை என்ன கிளம்பலையா? இந்தா வந்துட்டேன் மதினி. ஊர்க்காரங்க தான் என்னை மதிக்காம வெளியூர் போறாங்க, கூட்டி வந்திருக்காங்கன்னா நீங்களும் மணிக்கிட்டு வெக்கமில்லாம போறீங்களே. ஒன்னே யாரியா வெட்டி உட்காந்து திடீர் தைக்க சொன்னது? ஊர்ல ஒன்னு ஒத்தவன் எப்படி தொழில் செய்யறேன்னு வந்து பார்த்து தெரிஞ்சுக்க. வாடி வாடி. நான் எதுக்கு அவனை பார்த்து தொழில் கத்துக்கிறேன்? என்ன மாதிரி தொழில்காரன் எந்த சில்லாவளி ஆல்ரெடியா? ஊர்ல மழை தண்ணி இல்ல, 3 வருஷமா பஞ்சம். உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? சொல்லித்தானே கூட்டியாந்தே. திருவிழா சமயத்துல இப்படி ஆகி போச்சு. குதிரை இல்லாம நாங்க எப்படி சாமியை அழகரை கும்பிட முடியும்? குதிரை காணாம போனது சாமியோட விளையாட்டு. சாமியை பார்த்தா மலையாளம் மாதிரி தெரியலையே. டேய், நான் எல்லா ஊர் தண்ணியும் குடிச்சவன்டா, எனக்கு எல்லா பேச்சும் தெரியும். எனக்கு போய்த்த கலக்குது, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். வெளியே போற சாக்கில் மீதி இருக்கிற சாராயத்தை காலி பண்ண கொன்றுவேன். அப்போ போல ஐயா பாறையோ, சாமியோட குதிரை வாகனம் எந்த திசையில போயிருக்குன்னு நீங்க தான் மை போட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சாமி. பகவதி, ஊருக்குள்ள சுத்த பத்தம் எல்லாம் மைனர் ஒருத்தர் இருக்கான். அவனை முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லுங்க, இல்ல ஆத்த அருள் இறங்க மாட்டான். போயா. நான் எதுக்கு போகணும்? சாமி சொல்றாங்க. யோ நான் அதுக்கே இந்த இடத்த விட்டு போகணும்? நானும் இந்த ஊருக்காரன் தான், அவன் சொல்றதுக்காக போக முடியுமா? அப்படியே அவனை கண்டுபிடிச்சேன். ஊருன்னு இருந்தா மைனர் ஒருத்தர் இருக்குதான்டா செய்வோம். ஓஹோ சரி விடியா. மைனரே, ஊருக்கு மேல நல்லா அசிங்கப்பட்டியா? டேய் மாரிமுத்து, நீயும் மாடா, உனக்கும் பொஞ்சாதி இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்க. எந்த பகவதி அம்மி என்ன ரட்சிக்கணும் சாமி அவன் போயிட்டானா? அரா உடுக்கே ஒருத்தன் சிக்கிட்டான். ஓம் க்ரீம் பகவதி பகவதி காளித்தாய் பகவதி 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 காளி வந்து உட்காரு. சாமி அவன் வெளியூர்காரன் சாமி. எனக்கு அறியும் என்ற பகவதி விளக்கண்ணு கூப்பிடுறாருல போப்பா. அதான் கூப்பிடுறாவா? இது தலைச்சாம்பல்ல மண்டவோடு சுடுகாட்டுல பூஜை பண்ணி கொண்டு வந்தது. புடி இருக்கு புடி. காளி காளி பகவதி அம்மே. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ப்ரீம் ப்ரீம் க்ரீம் ப்ரீம் ப்ரீம் க்ரீம் பகவதி அம்மே. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ப்ரீம். என்ன தெரியுது? வெத்தலை சாமி. நல்லா பாரு. வெத்தலை தான் சாமி. அதுக்குள்ள நல்லா பாரு, உத்து பாரு. கருப்பா இருக்கு சாமி. அதுக்குள்ள என்ன தெரியுது? கருப்பா தான் சாமி இருக்கு. இவன் சரி வர மாட்டான் போல இருக்கு. அத்தா பாரு, மேல பாரு. அத்தா பாரு, மேல பாரு. கீழே பாரு. அத்தா பாரு. அத்தா உனக்குள்ள வர போறா. அத்தா உனக்குள்ள வர போறா. அத்தா உனக்குள்ள வர போறா.
அதான் பாரு அதான் பாரு அதான் பாரு அதான் பாரு எலுமிச்ச பழத்தை நல்லா பாரு நல்லா பாரு அதான் பாரு அதான் பாரு அதான் பாரு பாத்தியா அப்படியே இரு இப்ப என்ன தெரியுது சுத்துது சாமி. சுத்துதான் உத்து பாரு அசிதா அசிதா இல்லைன்னு சொன்ன விட மாட்டான் போல இருக்க. நல்லா பாரு ஏதாவது அசிதா அசைது சாமி. வெள்ளையா அசிதா வெள்ளையா அசிதா சீக்கிரம் சொல்லு வெள்ளையாதான் சாமி. அது ஓடுது சாமி. அது ஓடுதுடா ஓடுது சாமி. மகாஜப்பா நன்னி உத்தரவு கிடைச்சிருச்சு ஆள விடுறா. என்ன ஆத்தா கிட்ட 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. மறுபடியுமா? 3 இல்ல 3 எதிரி வாங்க கூட வா எப்படி அந்த மலையாள மகாஜப்பே திசையை காட்சி கொடு தூக்கி போடு வாங்க வாங்க கூட வாங்க 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 இந்த பகவதி அம்மே திசை தெரிஞ்சிடுச்சு. அப்படிங்களா? எலுமிச்சம்பழம் உருண்டு மேற்கு திசை காமிச்சது இல்ல? ஆமா. மேற்கு திசையில் தான் அது இருக்கு. வெத்தலை மயில வெள்ளையா அசிதுன்னு சொன்னால என்னது அது? குதிரை. அப்புறம் 3ன்னு சொன்னால 3 நாள்ல நல்ல செய்தி வரும், இல்லனா குதிரையே வந்துரும். இந்த பகவதி அம்மா. வணக்கம் சார். என்ன இங்க கூட்டம்? சார் குதிரை இடத்துல தகவல் வந்துருச்சு சார். யாரையா சொன்னது? சார் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பகவதி அம்மன் சார். என்னையா உளர்ற? சார் மலையாள கூடாங்கி வெத்தல்ல மைய போட்டு கண்டுபிடிச்சுட்டார் சார். மைய போட்டு கண்டுபிடிச்சாங்களா? யோ ஊர்க்காரங்களுக்கு நீங்க அறிவு சொல்ல விட்டுவிட்டு நீங்களே மையன்னு என்ன அர்த்தம்? சார் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தீங்க இந்த ஊருக்காரங்க உங்களையே மாற்றிடுவாங்க. தம்பி வாங்க. வாய் வச்சு சும்மா இருக்கக்கூடாதா? வாங்க. உங்கள் பேர் ராமகிருஷ்ணன் தானே? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்ப்பா. இந்த ஊர் பிரசிடண்ட் மகன் நீ? ஆமாம் சார். சரி எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. குதிரை கலாணவனை பற்றி எந்த குழுவும் கிடைக்கல. அதனால் கொஞ்ச நாளைக்கு ராத்திரியில் சிரமம் பார்க்காம இந்த ஊரை சுற்றி வாங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது தெரிஞ்சாலோ இல்லை உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வந்தாலோ உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? நாங்கள் எப்படி சார்? என்னப்பா யோசிக்கிறீங்க? உள்ளூர்கார பயிரெலாம் இருக்கீங்க. நீங்கள் ஊரை சுற்றி வந்தீங்கன்னா யாருக்கும் டவுட் வராது. அதான். சரி சார். சுத்தப்பட்டு எல்லா கிராமத்திலையும் உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். இந்தா தூங்கும்போது தலகாணிக்கு அடியில் வச்சு தூங்கு. சரிங்க சாமி. டேய் சாமி, இவன் நம்ம தோட்டத்தை ஆளு. உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பான். நான் வர்றேன் சாமி. சாமி இந்தாங்க சாமி. இந்த வரேன் சாமி. வெள்ளிக்கிழமை வந்துடணும். சாமி இந்தாங்க உட்கார் சாமி. உட்கார். அடுத்த முறை வரும்போது ஒத்த பழமா எடுத்துட்டு வரக்கூடாது. ஒரு நல்ல வழி காட்டினீங்கன்னா சிறப்பாக செய்யுங்க சாமி. பகவதி போயிட்டு வா. வரேன் சாமி. சாமி போ 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 போ. சாமி. சாமி நானும் உங்க டிபார்ட்மெண்ட்ல சேரணும். எதுக்கு? இல்ல வருமானமெல்லாம் நிறைய ஏறுது, சொகுசா வாழலான்னுதேன். பல மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். எல்லா பித்தலாட்டமும் எங்களுக்கும் தெரியும். சாமி கொஞ்சம் இப்படி பாருங்க. சாமி சாராயம் குடிக்கிறது இல்லையே. சுவாமி குருசுல் ரொம்ப சாராய வீச்ச மடிச்சுச்சே. கருவப்பையன் கண்டுபிடிச்சிட்டானே. சரி கொடு. சாமி கழுத்து. இப்படி ஓரமா போய் நில்லு. அம்மே. யோ ஆட்டை பார்த்தா 12 கிலோ தேரும் போல இருக்கு. வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். இந்தா பழம். நல்லா யோசிக்கிறாங்களே. இந்தா தேங்காய். குட்டி சாமி இந்தாங்க இதே வெள்ளம் வெள்ளம். கொடுங்க சாமி. வரேன் சாமி. ஆட்டை எங்க ஓட்டு போற? ஆட்டை மேய்ச்சல் பற்றிட்டு போகிறேன். விபூதி எலுமிச்சம்பழத்தோட போயிருக்கோம். கும்புறேன் சாமி. சாமி ஒரு விஷயம் எல்லாம் நல்லபடி நடக்கும் போமா. சாமி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சாமி. எல்லாம் நல்லபடி நடக்கும் போமா. சாமி என் புருஷன் உள்ளூர் கோடைங்க சாமி. என் புருஷன் நீங்க ரத்தத்துக்கு சாகணும்னு காட்டேரி பூஜை கட்டுறியான் சாமி.
என்னது நான் ரத்தம் கக்கி சாகணும்னு காட்டேரி பூஜை கட்டுறானா? ஆமாங்க சாமி. ஏமா இதுக்கு முன்னாடி யாருக்காவது கட்டி அவங்க ரத்தம் கக்கி செத்துருக்காங்களாமா? தெரியலையே சாமி. தெரியலையா? நம்ம எதை கேட்டாலும் தெரியலன்னு அந்தால சொல்றேன். இப்படித்தான் சாமி ஏதாவது இடக்கு முடக்கா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க சாமி. சாமி குறியாக்கணும் சாமி. போயா, என் பொழப்பே ஆபத்துல இருக்கு. உங்க மந்திரத்தால ஏதாவது பண்ணுங்க சாமி. அம்மே, சீக்கிரம் வாங்க அம்மே. சாமி. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வாயா வா, நீதான் அந்த மலையாள கோடங்கியா? ஏய், ஊர்கிட்ட மனுஷா ஊர்ல ஓடுறதுக்குன்னு எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சிருந்தா அதை வச்சு பூஜையா ஓடுற. ஆஞ்சு முடி ஆஞ்சு. ஐயோ, என்னை வேணாம்டி. பத்திராலே ஆக்கிறாத. டேய், பேசாம ஆக்கி போட்டு அசல் காட்டேரி இவதான் போல இருக்கு. வாடா ஓடி போயிடலாம். பொண்ணு விட்டு பொண்ணு. இருக்க மாட்டியா? என்ன இருந்தாலும் பூஜை கட்டுறியா? டேய் அங்க போறா கோடை இங்க. இவன் என்ன பேர் அந்த மாதிரி ஓடி வரா? இவன் மாமியா சத்தம் கேக்குதே தெரியல. என்ன சாமி இப்படி தாதிரிக்க ஓடி வரீங்க? யார் சொன்னா? குதிரையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊர் சுத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். கலவாண்ட மண்டோட்டே கண்டுபிடிக்க முடியல, இவன் குதிரையை கண்டுபிடிக்கிறான். அம்மே, குதிரை சீக்கிரம் கிடைச்சிடணும் அம்மே. இந்த மாதிரி ஃப்ராடுங்கள்லாம் உள்ளதி போட்டு மொத்தணும்டா. இவங்கெல்லாம் கொலகாரனோட மோசமானவங்க. யாரா குதிரை எடுத்திருப்பா? ஒரு துப்பும் கிடைக்க மாட்டேங்குது. ஏய் அந்த பிரபு பயங்கரமான ஆள்ரா. ஊருக்குள்ள நடக்கிற எல்லா விஷயம் அவனுக்கு தெரியும். ஏதுக்கு அவனை கூப்பிட்டு லேசா மண்டையை தடவிப்பாரு. அப்படியா? சரி வா வா. ஏ பிரபு, நானே பள்ளியோடத்துக்கு போலியாடா? ஞாயிற்றுக்கிழமை லீவும் தெரியாதா? சரி சரி விஷயத்துக்கு வாங்கனே. பையன் வினயமா தான் இருக்கேன். சரி, மைனர் எங்கடா போறாரு? மைனர் பால் ஊற்ற போறாரு. எது பால் ஊத்துறதுக்கா? அதெல்லாம் ரகசியம்னே. ஏய் எங்க கிட்டியாவா? அண்ணே பால்கார் சமூக வீட்டுக்கு போறாருண்ணே. டேய், கோடை வீட்டில் என்னடா சத்தம்? உன் மாமனார மாமியா மட்டும் மொத்திக்கிட்டு இருக்குண்ணே. ஏன் விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் தெரியும். சரி அதை விடு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது? நம்ம ஊர் குதிரையை காணோம்ல, ஆமா. அதை யாரா எடுத்திருப்பா? என்னை கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. உனக்கு தெரியாம எப்படிடா இருக்கும்? சொல்றா. இல்லைன்னா விட்டுருக்குண்ணே. சும்மா சொல்றா. நான் ஏதாவது சொல்ல போனா பின்னாடி பிரச்சனையாகும்ண்ணே. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அண்ணன் பார்த்துக்கிறேன், நீ சொல்லு. புரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா? இந்தப்பா சரி வரேண்ணே. சரிப்பா. ஏய் இப்பயாவது சொல்றா. ஒருண்ணே சாப்பிட்டு இருக்கீங்களோ? ஏய் சொல்லிக்கிட்டே சாப்பிட்றா. நான் சொல்லிட்டா நீ பாட்டுக்கு போயிடுவ. காசு யாரு கொடுப்பா? வியாபாரமாக தான் இருக்கான். அண்ணா இன்னும் 2 புரோட்டா சொல்லுங்கண்ணே. 2 புரோட்டா வைங்க. அண்ணா பிக்காதீங்க. ஏய் இது எதுக்கு? என் தம்பிக்குண்ணே. குடும்பத்துக்கே கட்டுவான்டா. அண்ணே கடைசியாக ஒரு ஆம்லேட் சொல்லுங்கண்ணே. கடைசின்னு கடையை காலி பண்ண போகிறான் பாரு. அண்ணே ஒரு ஆம்லேட். ஏய் எடுத்து சாப்பிடு. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? அண்ணே ஒரு ஆஃப் ஆயிலோட முடிச்சுக்கோம்ண்ணே. வச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஒரு ஆஃப் ஆயில போடுங்க. 2 ஊத்தப்பம் போடுப்பா. போட்டுருவேன் சார். வாங்க சார், கிடைக்கிற வரைக்கும் கஷ்டம். இப்பயாவது சொல்றா. ஃபஸ்ட்டு நான் தின்னதுக்கு காசு கொடுங்கண்ணே. எவ்வளோண்ணே ஆச்சு? அது எதுக்கு அவர்கிட்ட கேட்குற? இவனுக்கு 11 பரோட்டா, இவன் தம்பிக்கு 2 பரோட்டா, சேர்த்து மொத்தம் 13 பரோட்டா, 2 ஆம்லெட்டு, ஒரு ஆஃப் பாயில், மொத்தம் 19 ரூபா 50 பில்லு. இந்தாங்கண்ணே. கொடுங்க. ஏய் இப்போவாச்சும் சொல்றா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ சொல்கிறா. காணாம போனது யார் குதிரை? சாமி குதிரை. சாமி குதிரை யாருண்ணே கிளம்பாம்பா? ஏய் நான் ஓன்ட்ட கேள்வி கேட்டால் நீ ஏன்ட்ட கேட்குறியா? கோச்சிக்கிறானே. நல்லா யோசனை பண்ணி பாருண்ணே. தெரியலையே, நீயே சொல்லு. சாமி மேலே பயம் இருக்கு. சாமி உரி தொடுவானா? மாட்டான். அப்போ சாமி இல்லைன்னு சொல்லிட்டு தான் திருடுவான். ஆமாம். அப்போ ஊருக்குள்ளே சாமி இல்லைன்னு சொல்லிட்டு யார் தெரியுறா? டேய் மாப்பிள்ள, இவன் சுற்றி வளைச்சு நம்மளை தாண்டா சொல்கிறான். போடுறா அவனை. பாப்பா சந்திரா பொட்டா சாப்பிடு. இதெல்லாம் நமக்கு பத்தாது. அழகர் சாமியா, சாமி அழகரே.
பெரியப்பா இந்த பிள்ளைக்கு அருள் வந்து இப்படி முறுக்குது பாரு. இப்போ என் குதிரைக்கு அருள் வந்து எப்படி இறக்குது பாரு. வரட்டும் வரட்டும்பா வரட்டும். என்ன யோசனை வரட்டும். மாயா அழகனே, மாயா கண்ணனே, மாயா உதாரனே, அழகமலையானே, அழகரே, ஏழுமலையானே. என்னப்பா குதிரை சாணியை கரைச்சு தொழிக்கிற? ஏயா மாட்டு மூத்திரத்தை கோமியம் சொல்றீங்க, இது அழகரோட தீர்த்தம். சாமி காணை கொண்டு வந்திருக்கேன் வச்சுக்குங்க. மண்டவலமா? அச்சோளம் சரி அத்தை சரி அத்தை. ஏப்பா முன்னாடி வா. போட. ஆத்தாவுக்கு என்ன பிரச்சனை? 3 நாள் மனுக்கு வகுத்தால போகுது சாமி. தம்பிக்கா கிட்ட வாங்க. வாயை காட்டுங்க. குடிச்சிருங்க. போயிட்டு வாங்க. அண்டவனே அழகுமலையானே எம்பெருமானே நீதாப்பா காப்பாத்தனா. சாமி நீங்க தான் காப்பாத்துங்க. இருக்கட்டும் எல்லாம் அழகுமலையா பாத்துக்கிருவே. ஆத்தாவுக்கு என்ன பிரச்சனை? என் புருஷனை காணாம போய் எவ்வளவு நாள் ஆச்சு? மாறுடி தை 4 மாசம் ஆச்சா? 40 வருஷம் ஆச்சு சாமி. அழகர்கிட்ட கேட்டுருவான். அழகமலையானே கிடைச்சிருவானா? சரி அழகமலையா 10 வருஷத்தை சேதி வந்துரு ஆத்தா. 10 வருஷமா? ஆத்தா ஆண்டவனை பாரு. சொல்லு. வாய மூடு போ. வந்துட்டா மட்டும் விளங்கிற மாதிரி தான். பொன்னி அரிசியா? ஆமாம் சாமி. தாய்க்கு என்ன பிரச்சனை? என் மகளுக்கு மாப்பிள்ளை அமையணும் சாமி. அமைச்சிட்டா போகுது. புடிங்க. சாமி மாய அழகரே. பாப்பா என்ன பாருங்க. பாப்பாவுக்கு பேர் என்ன? சிவகாமி சாமி. சிவகாமியா? அழகருக்கு பிடித்தமான பேரு. பாப்பாவுக்கு வயசு என்ன ஆகுது? 19ங்களா? 9 1 10. பக்கத்துல அழகர் இருக்காரு. அழகர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமா? கேட்டுருவோம். அழகரு அழகரு ஒரு ஜாம பூஜையை பண்ண சொல்றாரு. பண்ணிருவோமா? நீங்க என்ன பண்றீங்க? பாலை சுண்ட காய வச்சு ஒரு சொம்பு எடுத்துக்கங்க. ஒரு தாறு வாழைப்பழம் எடுத்துக்கங்க. 2 ஆப்பிள் எடுத்துக்கங்க. 9 சூடம். 2 பத்தி எடுத்துக்கங்க. ஜலேபி. அப்புறம் நல்ல கம 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 மணக்கிற மாதிரி மல்லிகைப்பூ கிடைக்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க. இவன் மகராத்திரி வேண்டியதுல சொல்றான். ஒதுக்குறமா சீக்கிரத்துல வந்துருங்க. சிறப்பு பூஜை பண்ணிடுவான். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. பிரசிடண்ட் அம்மா வந்திருக்காங்க. வாங்க பிரசிடண்ட் சாமி வாங்க வாங்க. இந்தாங்க சாமி. என் மையன் ராமகிருஷ்ணனுக்கு ஆண்டிப்பட்டிலையும் கண்டமனூர்லயும் பொண்ணு பார்த்திருக்கேன். இந்த 2 இடத்துல எது அமையும்னு நீங்கதே அலர்கிட்ட கேட்டு சொல்லணும். தாராளமா கேட்டுருவோம். ஆமா சார். அலர்கிட்ட கேட்டா போகுது. அழகரே பிரசிடண்ட் மகனுக்கு பொண்ணு கண்டமனூர்ல அமையுமா இல்ல ஆண்டிப்பட்டியில அமையுமா? அழகரே சொல்லு அழகரே.